ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, 20 வருஷமா பல பள்ளிகள்லயும், பல கல்லூரிகள்லயும் ஆசிரியரா இவங்க பணிபுரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க மிக சிறந்த ஒரு எழுத்தாளரும் கூட. இன்றைய காலகட்டத்துல பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி இருக்காங்க? என்னென்ன தவறுகள் செய்றாங்க? பள்ளி மாணவர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் என்ன மாதிரி போராட்டங்கள் நடக்குது? இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இப்ப நாம மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். ஸ்டூடெண்ட்ஸ் கமிஷனுக்கு போவோம் அப்படிலாம் பேசுகிற அளவுக்கு பேரண்ட்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக ஆக்ட் பண்ணுறாங்க. ஸ்கூல் ப்ராப்ளம்ஸ் அதிகமா ஆகிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? மீடியா தாக். மாதா பிதா குரு தெய்வன்றதுக்கு பதிலாக மாதா பிதா கூகுள் தெய்வன்ற அளவுக்கு போயிட்டாங்க. பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா நேரத்தை ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறது மீடியா தான். மிரட்டினாலே அடிக்கிறது அப்புறம் உடனே கம்ப்ளைண்ட்டாக வந்து ரிஜிஸ்டர் ஆகுது, லாகின் ஆகுது அடுத்த நாள். இப்படி திட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ எப்படி நாங்கள் அந்த குழந்தைங்களை வழி நடத்த முடியும்? ஆசிரியர்கள் கண்டிப்பாக தானே அந்த குழந்தை நாளைக்கு ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். அதை பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஆசிரியர்களை இன்னைக்கு கொண்டு போய் கம்பி எண்ணெய் வைக்கலான்ற அளவில் தான் இருக்காங்க. சிந்தனை சக்தி அதிகரிக்கணும்னா அவங்க நிறைய படிக்கணும். அந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். சிந்தனை நின்றதாலே சிறந்த நம் பூமியெல்லாம் வந்தவருக்கு அடிமையாகி வாழ்விலே தோல்வி கண்டோம், பிறகு சிந்தித்தோம் செயல்பட்டோம் வெற்றி பெற்றோம். வணக்கம் மேம். வணக்கம்மா. உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷம். ஒரு டீச்சராக உங்களை பார்க்கும்போது எனக்கு என்னோட டீச்சர் ஞாபகம்லாம் வருது. ஸோ 90s டைமிங்கில் அப்படின்னா ஸ்கூல் லைஃப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட் கிட்ட போய் எது பிடிக்கும் அப்படின்னு கேட்டோன்னா 90s டைம் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இப்போ 2K கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அது எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஸ்கூல்லையே ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ அப்போ இருந்த ஸ்கூல்ஸ்க்கும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிருச்சு. அப்போ அதாவது டீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டீச்சர்ஸ் சேஞ்ச் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நீங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸா நீங்க டீச்சிங் ஃபீல்டில் இருக்கீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்போ உள்ள ஸ்டூடெண்ட் எப்படி இருக்காங்க மேம்? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல நீங்க சொன்ன மாதிரி 90ஸ்ல பாத்தீங்கன்னாக்கா பேரண்ட்லாம் அடிச்சா எந்த கேள்வியுமே கேட்க மாட்டாங்க. தோலை கண்ணை விட்டுருங்க, அதை தவிர தோலை உரிச்சு எடுத்துருங்க. எடுத்து அவன் படிக்கணும், நல்ல மார்க் வரணும், வந்தா போதும் அப்படின்வாங்க. இப்ப நம்ம சும்மா அப்படி ஒரு லேசா முதுகுல அடிச்சுட்டா கூட இந்த குழந்தை பெருசா ஒரு ராக மாளிகை சொல்லுவாங்க, கண்ணீர் விட்டு அழுது பேரண்ட் கிட்ட போய் சொல்லி அந்த டீச்சர் அடுத்த நாள் அந்த ஸ்கூல்ல இருப்பாங்களா இல்ல அவங்க மேனேஜ்மெண்ட் எடுத்துருவாங்களா அப்படின்ற நிலைமையை கொண்டு வந்து விட்டுறாங்க பேரண்ட்ஸ். குறிப்பா இப்ப ஏன்னா அதுக்கு முக்கிய காரணம் அன்னைக்கு 4-5 குழந்தைங்களை வச்சிருப்பாங்க ஒரு வீட்லயே. இன்னைக்கு எல்லாருமே என்ன ஆயிடுச்சுன்னா சிங்கிள் குழந்தை, அதாவது ஒரே ஒரு குழந்தை வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த குழந்தை தான் ஒரு குழந்தையா இருக்கும், செல்ல குழந்தையா இருக்கும். பேம்பரிங் ரொம்ப பேம்ப் பண்றாங்க. அது என்ன சொல்றதோ அதையும் நம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அதையும் தாண்டி இல்லைங்க இப்படிதான் நடந்து இந்த சம்பவம் சொன்னாக்கா இல்ல நாங்க இந்த சின்ன விஷயத்துக்கு மனித உரிமை கமிஷனுக்கு போவோம், ஸ்டூடெண்ட்ஸ் கமிஷனுக்கு போவோம் அப்படிலாம் பேசுற அளவுக்கு பேரண்ட்ஸ் ரொம்ப அக்ரெசிவா ஆக்ட் பண்றாங்க. ஓகே, நீங்க இப்ப இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் என்ன மேம்? டே பை டே இதை நாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க கிட்ட அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? டே பை டே பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப அட்டென்ஷன் கிடையாது கிளாஸ்ல. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 20 இயர்ஸாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன் தான் சொல்கிறேன். முன்னாடி போனால் இப்போ டீச்சர் என்ட்ரானோடனே குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லாரும் எழுந்து நின்று. நான் ஒரு பெரிய பள்ளிக்கூடத்தில் 60 குழந்தைங்க உட்காந்துருப்பாங்க. அந்த பள்ளிக்கூடத்துலையும் வேலை பார்த்த அனுபவம் இருக்கு. ஒரு 15-20 பிள்ளைங்க இருக்கக்கூடிய வகுப்பறையிலையும் ஒரு வகுப்பாசிரியராக போன அனுபவம் எனக்கு இருக்கு. 60 பிள்ளைங்களும் எழுந்து ஒரே நேரத்தில் குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட் மார்னிங் சிரோன்னு சொன்னால் தான் உட்காருவாங்க. ஆமாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உள்ள நுழைஞ்சா கூட அவன் என்னென்ன பெண்டிங் ஒர்க்க பண்ணிட்டு இல்லைங்களா? நம்ம போய் அப்படி நின்று ஒரு முறைச்சாதான் குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிக்கிறாங்க. இல்ல 90s டைமிங்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாவே இருக்கும். என்ன அப்படின்னா மிஸ் வந்தோடனே வணக்கம் ஆசிரியை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ராகத்தோட எந்திரிச்சு நின்று நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் ஒன்னா எந்திரிச்சு நின்று. இப்ப அதெல்லாம் கிடையாது. இப்ப
இப்ப நம்ம போய் அப்படி நின்னு கொஞ்சம் முறைச்ச உடனே அப்படி அப்படியே இந்த சவகாசமா கேட்டு வாங்கணும். பேண்ட் அப்படி தூக்கி விட்டுட்டு அப்புறமா வந்து பார்த்துட்டு குட் மார்னிங் மேம் நம்ம சொல்றோம் இருக்கோம் குட் மார்னிங் சில்ட்ரன் குட் மார்னிங் மேம் அப்படி சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு லெதார்ஜிக்கா இருக்காங்க. இன்னைக்கு நாம வந்து டிவியை திறந்தாலே ஸ்கூல் பத்தின நிறைய நியூஸ், ஒன்னு ஸ்டூடெண்டோட ப்ராப்ளம் ஏதாவது நடந்திருக்கும், இல்லாட்டி டீச்சர் சைட்ல இருந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கும். சோ அந்த மாதிரி ஸ்கூல் ப்ராப்ளம்ஸ் அதிகமா ஆகிறதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேடம் அதுக்கு முக்கிய காரணமா இருக்குது மீடியா தாக்கம் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்கு. நிறைய பேர் வந்து அது பாத்தீங்கன்னா அதிக நேரம் வந்து அவங்க வந்து மீடியா, அதாவது அவங்களுடைய வாழ்க்கையில பாதி பங்கு வந்து அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிவி கூட இல்லாத காலகட்டத்துல படிச்சவங்க இருக்காங்க. இல்லைன்னா அந்த ஒளியும் மட்டுமே பார்த்துட்டு படிச்ச காலகட்டத்திலயும் நம்மளா இருந்தோம். ஒரு 90கள் நாங்களா இருந்தோம். அந்த ஒரு அது அரை மணி நேரம் பார்க்கும்போதே வீட்டுல இருந்து அம்மா அப்பா வந்து ஐயோ சீக்கிரம் படினா இந்த அரை மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்வாங்க. அப்படிலாம் நாங்க படிச்சோம். ஆனாக்கா இன்றைக்கு வந்து இந்த ஆன்லைன் வகுப்புகள் எப்ப வர ஆரம்பிச்சதோ அன்னில இருந்து மாதா பிதா குரு தெய்வம்ன்றதுக்கு பதிலா மாதா பிதா கூகுள் தெய்வம்ன்ற அளவுக்கு போயிட்டாங்க. அதுல பார்த்து தெரிஞ்சுக்குது. சரி, ஒரு இது எடுத்து மொபைல் பாக்குறாங்க, அவங்க படிப்பு சம்பந்தப்பட்டதாவே இருந்தா கூட மேல ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அந்த நோட்டிபிகேஷன் போனோம்னா அது ரொம்ப அட்ராக்டிவா வருது மீடியால. அந்த நோட்டிபிகேஷன் என்னன்னு பாக்குறதுக்கு உடனே உள்ள போறாங்க. உள்ள போனா அது ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வேஸ்ட் ஆயிடுது. அதை முடிச்சுட்டு அவன் திருப்பி படிக்கலாம் வரும்போது இன்னொரு நோட்டிபிகேஷன் வருது. இப்படி அந்த மாதிரி விஷயங்களை பார்த்து முடிக்கும் போதே அவனோட உடலும் சோர்ந்து போயிடுது, கண்ணும் சோர்ந்து போயிடுது. எதற்காக எடுத்தானோ அந்த கான்செப்டை படிக்காம அவன் தூங்கிடுறான். புரியுதுங்களா? அது நடக்குது. சரி, டியூஷனுக்கு அனுப்புறாங்க சில பேரண்ட்ஸ். அங்க போனாலும் ஒரு குரூப்பிசம் தான் ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆயிட்டு அங்க வந்து ரொம்ப டைம், அது பாத்தீங்கன்னா தனியாவே வீட்டுல உட்காந்து படிக்கலாம். டியூஷன்ல பாத்தீங்கன்னா இன்னும் வந்து அதை பத்தின டிஸ்கஷன், நேத்து இந்த இது பாத்தியா, இந்த சேனல் பாத்தியா, அந்த சேனல் பாத்தியா, இதுல வந்து யார் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து இது போட்டாங்க, யார் ஃபேஸ்புக்ல அப்டேட் பண்ணாங்க, ஸ்டேட்டஸ் யார் அப்டேட் பண்ணிருக்கீங்க, இங்க போனியாங்க, இதெல்லாம் தான் அங்க பேசிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மீடியாவோட தாக்கம் தான். இதனால நிறைய பிள்ளைங்க பாத்தீங்கன்னா நேரத்தை ரொம்ப அதிகமா செலவு பண்றதுக்கு காரணமா இருக்கிறது மீடியா தான். அது இல்லாம அவங்களால இருக்கவே முடியல. எல்லாமே அவங்களுக்கு இப்ப தேவைப்படுது. அதனால நாங்க வந்து எப்பவுமே எங்க பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப கொரோனா காலம் கட்டம் தாண்டி வந்துட்ட பிறகு பாத்தீங்கன்னாக்க எல்லாமே வந்து பென் பேப்பர் ஒர்க்கா தான் நாங்க கொடுக்குறோம். எதுவுமே நாங்க வந்து ஈவன் குரூப் இருந்தா கூட அதுல போஸ்ட் பண்றதே கிடையாது. எல்லாமே பென் பேப்பர் ஒர்க் எழுதிட்டு வா, கிளாஸ் ஒர்க் சப்மிட் பண்ண, ஹோம் ஒர்க் சப்மிட் பண்ண, இப்படிதான் நாங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்து அவங்கள வந்து மறுபடியும் கொஞ்சம் படிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு பண்ணிட்டு இருக்கோம். அந்த விஷயத்த நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஒரு படிப்பு அப்படின்ற பட்சத்துல அடிச்சாதான் வரும்ன்ற ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அடிக்க வேணாம்னு சொல்றது? இப்ப பாத்தீங்கன்னா நீங்க சொல்றது கரெக்ட். இப்ப நான் வந்து ஆரம்பிக்கணும்னா 90s இருந்து ஆரம்பிப்போம். 90sல நாங்க வந்து நான் அரசு மேல்நிலை பள்ளியில தான் படிச்சேன். பாவாடை தாவணி தான் கட்டிட்டு போவோம் அப்பெல்லாம். அப்ப போனோம்னா கெமிஸ்ட்ரி கிளாஸ் வந்தாங்கன்னா ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க, நீங்க சொன்ன மாதிரி பெரிய குச்சோட வருவாங்க. அவங்க ஈக்குவேஷன்ஸ் நடத்திருப்பாங்க, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு. சொல்லலைன்னா எந்த பொண்ணு வளர்ந்த பிள்ளைங்க, நாங்க ஒரு 17 வயது குழந்தைகள், பெண் குழந்தைகள் படப்படன்னு அடிப்பாங்க, பயந்துகிட்டு போவோம். அன்னைக்கு ஒரு பேரண்ட் வந்து கூட தாவணி போட்ட பொண்ணு அடிச்சேன்னு கேட்கறதுக்கு யாரும் வந்து நின்னதா எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு ஒரு வார்த்தை நீங்க அடிக்க சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போயிட்டீங்க, திட்டினாலே மிரட்டினாலே அடிக்கிறது அப்புறம் உடனே கம்ப்ளைண்டா வந்து ரெஜிஸ்டர் ஆகுது, லாகின் ஆகுது அடுத்த நாள், இப்படி திட்டாங்க அப்படின்ட்டு. அப்ப எப்படி நாங்க வந்து அந்த குழந்தைங்களை வழி நடத்த முடியும்? ஆசிரியர்கள் ஆகியவர்கள் வந்து குழந்தைங்களை வழி நடத்துறதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஒரு கல்ல தட்டும் போதுதான் ஒரு சிற்பம் வந்து செதுக்க முடியும். அதே மாதிரி தங்கத்தை எடுத்து நம்ம வந்து நெருப்பில புடம் போட்டாதான் ஒரு ஆபரணம் கூட உருவாக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஒரு குழந்தைக்கு, அவங்க குழந்தைங்களுக்கே உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சிக்கிட்டா இருப்பாங்க சொல்லுங்க? கொஞ்சம் முடியாது இல்லையா? ஒரு கசப்பு மாத்திரைகளை கொடுத்து விழுங்க வைப்பாங்க. இல்ல கடினமா இருந்தாலும் மருத்துவர்கள்கிட்ட கொண்டு போயிட்டு அந்த நேரத்துக்கு ஊசியை போட்டாதான் அந்த ஜுரம் போகும், வைரல் ஃபீவர் போகும். ஆனா அதே மாதிரி ஆசிரியர்கள் கண்டித்தாதானே அந்த குழந்தை நாளைக்கு வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும். அதை பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறதே இல்ல. ஒரு குழந்தையா இருக்கலாம், இல்ல 2 குழந்தையா இருக்கலாம். இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன வார்த்தையை திட்டாலோ இல்ல அடிக்கிறதுன்றது +2 மாணவர்களை நாங்க கடினமா தான் சொல்லுவோம். இந்த மாதிரி செய்யலனாக்கா இம்போசிஷன் எழுது, அதுக்கே பேரண்ட் வந்து கேக்குறாங்க, ஏன் எத்தனை வாட்டி எழுத வைக்கிறீங்க, எதுக்காக ஈவினிங் கிளாஸ் வைக்கிறீங்க, இப்படி கேட்கிற பேரண்ட்ஸ் தான் இருக்கிறாங்களே தவிர இது அவங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு தான் நம்ம செய்யறோம்
அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆசிரியர்களை வந்து இன்னைக்கு கொண்டு போய் கம்பி எண்ணெய் வைக்கலான்ற அளவுல தான் இருக்காங்க. ஆனா ஆசிரியர்கள் வந்து அந்த குழந்தைய சரியான வழியில நடைமுறை நடத்தலைனாக்கா அந்த குழந்தைகள் எத்தனை பேர் கம்பி என்ற நிலைமைக்கு இன்னைக்கு எத்தனை பேரை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்றது தெரியும். எவ்வளவு பேர் இன்னைக்கு இருக்காங்கன்றது தெரியும். அப்படி போயிடுவாங்க. அதனால அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு ஆசிரியர்கள் வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கிறாங்க அப்படின்றத பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்க எப்பவுமே ஒரு அக்ரெசிவா வந்து ஃபைட் பண்ணணும் பேரண்ட்ஸ் கிட்ட. ஏன் அடிச்சிங்க, ஏன் பண்ணீங்க, என் குழந்தை என்ன தப்பு பண்ணிச்சு, குழந்தை ஒரு தப்பே பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது கூட ஒத்துக்க மாட்டாங்க. இந்த குழந்தை ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டான் ஒரு பொருள், கண்டிச்சிருப்போம், என் குழந்தை எடுத்துக்க மாட்டான், நாங்க அப்படி வளர்க்கல, அப்படிதான் ஆர்கியூ பண்றாங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், 3 வயசு வரைக்கும் தான் உங்களுக்கு குழந்தைய பத்தி தெரியும். அதுக்கப்புறம் நீங்க 4 வயசு தொடக்கத்திலயோ இல்ல 3.5 வயசுலயே கொண்டு வந்து குழந்தைங்களை கொண்டு வந்து ஸ்கூல்ல சேர்த்துறீங்க. ஆ என்ற எழுத்தை அறிமுகப்படுத்தி, புரியுதுங்களா, ஆ அப்படின்ற எழுத்தை அறிமுகப்படுத்தி அந்த எழுத்தை சொல்லாக்கி பொருளாக்கி உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களையும் கட்டு கொடுத்து வழி நடத்துறவர்கள் வந்து ஆசிரியர் தான். அம்மான்றவங்க ஃபர்ஸ்ட் மதர்னா ஆசிரியர் வந்து செகண்ட் மதர். எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களை அவங்களுக்கு தெளிவுபடுத்தி ஒரு இன்னைக்கு சொல்லுவாங்க ஆசிரியர்கள் ஏனியா இருக்கிறாங்க, ஓகே ஏனியா இருக்கிறாங்க, மெழுகா கரையிறாங்க, அந்த வசனம் கூட எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். நாங்க வழி நடத்துறோம், வழி நடத்தும் போது எங்களை சுதந்திரமா செயல்பட விடுங்கன்னு தான் கேட்கிறோம். அங்கங்கே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி என் பையன் இதை செஞ்சிருக்கவே மாட்டான், என் பையன் போய் சொல்லியிருக்கவே மாட்டான், இதெல்லாம் அவங்க வந்து பேசுறாங்க. அப்ப நாங்க வந்து ஒரு தடவை பார்த்துட்டு சொல்ல மாட்டோம், 2 தடவை 3 தடவைக்கு மேல அந்த குழந்தை ரிப்பீட்டடா தப்பு பண்ணும் போதுதான் அந்த குழந்தைய பத்தி அந்த பெத்தவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும். புரியுதுங்களா? எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுக்க கூடாதுலாம் சொல்லியிருக்காங்க. நீங்க விவேகானந்தர் இதெல்லாம் உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யலாம். இது நிறைய கோட்ஸ் இருக்கு. இந்த பெரிய பிள்ளைங்களுக்கு எல்லாம் நிறைய கோட்ஸ் சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் சொல்லி இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படியும் வாழ்வதல்ல வாழ்க்கை, இப்படி நிறைய மாரல் சயின்ஸ் வகுப்புக்கெல்லாம் நடத்தி நெறிமுறைப்படுத்துறோம். அதை பேரண்ட்ஸும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஓகே. இப்போ மென்டலி வீக்கா இருந்தாதான் ஒரு சின்ன திட்டினா கூட அந்த குழந்தை வந்து தாங்காது. உடனே இப்ப நம்ம நிறைய நியூஸ் டே பை டே கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். மிஸ் திட்டினதுனால இப்படி பண்ணிட்டாங்க, மிஸ் வேலை வாங்கினதுனால இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நிறைய கேள்விப்படுறோம். அந்த மாதிரி விஷயங்களை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? ஸ்டூடெண்ட் வந்து மென்டலி வீக்கா இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஓகே, இன்னைக்கு வந்து மாணவர்கள் பாத்தீங்கன்னாக்கா அந்த காலத்துல நம்ம கிட்ட ஏதாவது ஒரு கட்டுரை எழுத சொல்ல கொடுப்பாங்க, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டிலாம் நம்மளாதான் திங்க் பண்ணி எழுதுவோம். இன்னும் நான் சொல்ல போனாக்கா என்னோட காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தமிழ் ஆசிரியர் வந்து ஒரு தலைப்பு கொடுத்தாங்கன்னா நாங்க உட்காந்து அந்த தலைப்பை சிந்திப்போம், நாங்களும் எழுதுவோம். அப்ப பேசும்போது பாத்தீங்கன்னா நாங்க எங்கேயுமே மறக்க மாட்டோம், அப்படியே ஃப்ளோ வரும். இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து சாட் ஜிபிடி, ஏஐ, நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்டால ரெஃபரன்ஸ் கேட்டுக்கிறாங்க. கேட்டு அதை வந்து என்ன பண்றாங்க, எழுதிட்டு அவங்களோட பைஹார்ட் கூட பண்ண முடியாது. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னாக்கா குழந்தைங்க வந்து நிறைய இது வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா பிராக்டிக்கல் உணர்வு பூர்வமாவே நான் சொல்றேன். என்ன விஷயம்னாக்கா சில்ட்ரன்ஸ் டே காம்படிஷன் நாங்க நடத்தணும். மோன் ஆக்ட், ஜஸ்ட் a minute, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்ஏ ரைட்டிங், எல்லாத்துக்குமே அவங்களால ஒரு கட்டுரை போட்டியில வந்து கட்டுரை போட்டின்றது எஸ்ஏ காம்படிஷன். அந்த எஸ்ஏ காம்படிஷன்ல யாருமே வந்து அவங்களுடைய சொந்தமா சிந்திச்சு அவங்களுடைய சிந்தனைகள் அதுல வைக்கவே இல்லை. இந்த நடந்த உண்மை இது. மேம் வந்து சொல்லிட்டாங்க இந்த காம்படிஷனே கேன்சல் பண்ணுங்கட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா சாட் ஜிபிடி கூகுள பார்த்து அவங்க எழுதியிருக்காங்க எல்லா விஷயம். ஆமா, இந்த பிள்ளைங்களுக்கு ஜஸ்ட் a minuteனால ஒரு ரேண்டமா கொடுத்துட்டு பேச சொன்னா கூட அப்படியே மைக்க பிடிச்சி திணறாங்க. காம்படிட்டர்ஸே கம்மி, அதுலயும் பேசுறவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப திணறாங்க. அவங்களால சிந்திச்சு ஒரு டாபிக் ஜஸ்ட் ஒரு எக்ஸசைஸ், டெய்லி ஆக்டிவிட்டி அந்த மாதிரி தான் ஈஸி டாபிக்ஸ் தான் கொடுத்துருந்தோம். சிந்தனை சக்தி அதிகரிக்கணும்னா அவங்க நிறைய படிக்கணும். அந்த டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணாம இருந்தா நல்லா இருக்கும். இப்போ ஏஐ, சாட் ஜிபிடி இதை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஏஐ அப்படிதான் போக போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது இனி அதுலயே படிக்க ஆரம்பிக்கலாமே, ஏன் இன்னும் நம்ம புக்கு வச்சே படிக்கணும்? இப்ப கொஞ்சம் மாணவர்கள் வந்து சிந்திச்சிட்டு இருக்காங்க, அதையும் வேண்டாம் சொல்லிட்டு நீங்க மறுபடியும் வந்து அந்த டெக்னோக்குள்ளேயே வரா மாதிரி இருக்கு. ஒரு ஒரு பொது கவிதை இப்ப சொல்லிதான் ஆகணும். சிந்தனை நின்றதாலே சிறந்த நம் பூமி எல்லாம் வந்தவருக்கு அடிமையாகி வாழ்விலே தோல்வி கண்டோம், பிறகு சிந்தித்தோம் செயல்பட்டோம் வெற்றி பெற்றோம், இல்லையா அப்படின்னு ஒரு கவிதை இருக்கு. 4 வரி கவிதை. அதாவது சிந்திக்கிற சக்தியை நம்ம குறைக்கும் போதுதான் அன்னைக்கு ஆங்கிலேயர் ஆட்சியில வந்து அடிமைப்பட்டிருந்தோம். அது இருந்ததுனால தான் நம்ம இன்னைக்கு வந்து சுதந்திரமா சிந்திக்கிறோம், சுதந்திரமா எழுதுறோம், சுதந்திரமா பேசுறோம்.
இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிந்தனை சக்தி வந்து இந்த டெக்னாலஜியை நீங்க இன்க்ளூட் பண்ணிட்டே வந்துட்டீங்கன்னு இருந்தீங்கன்னாக்கா ஓகே. அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க. இன்னைக்கு நான் இப்பதான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, ஒரு எஸ்ஏ கொடுத்தாலும் சரி, இல்ல ஒரு வேற எதனா போட்டிகள், பேச்சு போட்டி எது கொடுத்தாலும் பாத்தீங்கன்னாக்கா கூகுள் சர்ச்சில் போய் போடுறாங்க அந்த டாபிக், அதை வச்சே ஓகே. எழுதிடுறாங்க. அப்போ அவங்களோட சிந்தனை சக்தியெல்லாம் குறைஞ்சிட்டே தானே உங்களுக்கு வருது. ம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் மேற்கொண்டு படிப்பு மேற்படிப்புக்கு போகும்போது காலேஜ் லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஏஐ கோர்ஸ், டேட்டா சயின்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்ஸ்லாம் இருக்கு. அங்கே அவங்க படிக்கலாம். இங்கேயே அவங்க வந்து அதை வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்க சிந்திக்கிற இதுவே டைமே குறைஞ்சிரும். இன்னும் வந்து அவங்க சிந்திக்கவே மாட்டாங்க. எல்லாமே வந்து காப்பி பேஸ்ட் மாதிரி ஆயிடும். ஓகே. அது வந்து ஒரு நல்ல இது கிடையாது. ஓகே மேம். இப்போ நீங்க சிந்திக்கிறதுக்கு டைம் குடுத்தா தானே வந்து சிந்திக்கவே முடியும். ஏன்னா, இப்போ வந்து டைமே இல்லாம ஓடிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. 9 மணிக்கெல்லாம் நைட்டு தூங்கிரணும். 90s டைமிங்ல பார்த்தீங்கன்னா, காலையில 9 மணிக்கு தான் ஸ்கூல் போய் பழக்கம். இப்ப 7 மணி 7:30 மணிக்கு ஸ்கூல் வச்சிடுறீங்க. அப்படி இருக்கும்போது நைட்டு சீக்கிரமா சாப்பிட்டு சீக்கிரமா தூங்கணும்னு பேரண்ட் சொல்றாங்க. அப்ப நான் எங்க உட்கார்ந்து யோசிச்சு எழுதுறது? எங்க நீங்க உட்கார்ந்து நான் என்ன யோசிச்சு கேக்குறீங்க படிக்கிறது? மேடம்? எத்தனை பேர் இன்னைக்கு 9 மணிக்கு தூங்குறாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல அப்படி பேரண்ட்ஸ் சொல்றேன். தான் இப்ப 9 நீங்க மணிக்கு மார்னிங் 10 மணிக்கு சீக்கிரமா அவங்க என்ன பண்றாங்க? மொபைல் எடுத்துடுறாங்க. ம். பேரண்ட்ஸ்லாம் நாங்க தூங்கிடுறோம். அவங்க மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பார்க்குறாங்கன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ம். படிக்கிறாங்களா இல்ல படிப்பு தாண்டி என்னென்ன விஷயங்களா தெரிஞ்சுக்கிறான். அவன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்ன இருக்கு அதை தான் அவன் பார்த்துட்டு இருக்கான். இன்னைக்கு இ ஸ்போர்ட்ஸ் இருக்கு, அதை தான் அவங்க விளையாடிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் தான் இன்வால்வ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. மேட்ரிக்ஸ் வாழ்க்கை சொல்லுவோம், அது தெரியுங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கு அவங்களுடைய வாழ்க்கை. ம். பார்த்தீங்கன்னா போறாங்க வர்றாங்க, ஆனால் என்ன ப்ரொடக்டிவா செய்யறாங்க? ஒண்ணுமே செய்யறது கிடையாது. ஓகே. அவங்க பாட்டு அதை எடுத்துக்கிறாங்க. அதுல அவங்களுக்கு என்ன இஷ்டமா, அதாவது வந்து ஒருத்தன் வந்து என்ன பண்றான், ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம்ஸ் நிறைய உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. 11 12 இன்னைக்கு எவ்வளோ வந்து கருத்துக்கள் வந்து நைட்டு தூங்காம இருந்தாக்க அந்த ஆரோக்கியம் கெட்டு போகும் ஆமா. இப்படிலாம் சொன்னா கூட, ம். விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்தினா கூட இவங்க கேட்கறது கிடையாது. நிறைய ஓகே. நேரம் வந்து அவங்க ஃபோன் பார்த்துட்டே இருக்காங்க. ம். இப்ப ஃபோன் வந்து ஒரு விதத்துல யூஸ்ஃபுல் தான், ம். புரியுதுங்களா? ம். ஒரு கத்தி இருக்கு. கத்தின்றது ஒரு முக்கியமான ஆயுதம். நம்ம வந்து ஓகே. சமையல் அறையில பயன்படுத்துறோம் ம். இல்லைங்களா? கத்தியை வந்து ம். காய்கறி வெட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம், மற்ற விஷயத்துக்கும் பயன்படுத்தலாம். ம். அதனால ஜாக்கிரதையா பயன்படுத்தணும். அதே ஆமா. மாதிரி தான் செல்போன். ம். எது தேவையோ அதுக்கு நம்ம பயன்படுத்தணுமே தவிர ம். சதா சர்வ நேரமும் அதுல வந்து மூழ்கிட்டு எல்லா அவங்களுடைய வாழ்க்கையுமே அதில் ஐக்கியமாயிட்டா அது வந்து அடிக்ட் செல்போன். ம். முன்னாடிலாம் நம்ம வந்து மருந்து மாத்திரை உடம்பு சரியில்லைன்னா மாத்திரை வாங்க போவோம் ஆமா. குழந்தைங்களுக்கு, ஆமா. மூக்கு ஒடுகுது இல்லைன்னா ஃபீவர் வந்துருச்சு. ம். ஆனா இப்போ இந்த அடிக்ட் செல்போனுக்கே இப்போ எங்க ஏரியால பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. ம். சைக்கியாட்ரிக் ஹாஸ்பிட்டல்ல வந்து அடிக்ஷன் டு செல்போன், ஹவு டு ரிலீவ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் த அடிக்ஷன் ஓகே. அப்படின்னு போட்டே வச்சிருக்காங்க. அதுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் போய் வந்து அந்த அடிக்ஷன்ல இருந்து வெளியில வராங்கன்னா பாத்துக்கோங்க. ம். அப்ப எவ்வளோ கெடுதலை வந்து இந்த சமுதாயத்துல வந்து செல்போன் நல்லா நடக்குது, மாணவர்கள்கிட்ட அது இது மாதிரி நடக்குதுன்றத நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே.